வார்த்தையை தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க, பேசுங்க. நாங்கள் அநேக முறை தானியேலை குறித்து தியானித்திருந்தாலும் இந்த நாளும் திரும்பமாய் தானியேலோடு கூட இருக்கிற நற்சுபாவங்களை தியானிக்கும்படி இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபை செஞ்சுருக்கீங்க. தேவசன காணப்படுகிற நாங்கள் உங்கள் வார்த்தையின்படி தப்புவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் அடையாளங்களும் அற்புதங்களையும் அந்த செய்கிற தேவனை நாங்கள் நன்மையினால் நிரப்பப்படத்தக்கதாக கத்திரிசம் நாங்கள் நடக்க வேண்டிய வழி இதனாலே நீ கற்றுத்தரும்படி செபிக்கிறோம், நீ சொல்லித்தரும்படி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். துதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற அடிமையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். மந்தாரங்கள், பலவீனங்கள், தூக்க மயக்க ஆவிகள், வசனத்தை கேட்கக்கூடாது இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் உடைச்சிருங்க. தேவ சித்தம் செய்து முடிக்க உதவி செய்யுங்க. ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இப்போதும் அவருடைய சமூகத்தில் நம்ம வாசித்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. தானியேல் அவனுடைய வேலையில் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால், அவனை ராஜா எல்லா விதத்திலும் உயர்த்தி வைத்தபடினால், அவனுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் சட்டத்தை சொல்லி தானியேலை குற்றப்படுத்தி சிங்கங்களின் கெபிக்குள் தூக்கி போட்டு, சிங்கங்களின் கெபிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்த தானியேலை குறித்து தரியு ராஜா எழுதின ஒரு அரசு ஆணை, அவருடைய ராஜ்யம் எங்கு ஒரு அரசு ஆணையை ஒரு ஜீவோ அனுப்புகிறார் தரியு ராஜா. அந்த ஆணை தான் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம். இந்த 3 வசனங்களும் அந்த தரியு ராஜ்ய பாரத்தில் இருக்கிற உலகமெங்கே இருக்கிற ஜனங்கள் அறிய கடவுதுன்னு சொல்கிறார். இப்போ வசனத்தை வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்திலிருந்து, எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே உலகம் முழுவதும் ஒரு சட்டம் போகுது. இவன் தாரி என்பது சாதாரண ராஜா கிடையாது, ராஜாக்களுக்கு ராஜா. அத்தனை தேசங்களுக்கும் இவன் தான் ராஜா. அவன் சொல்கிறான், தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அழியாதது நிற்கும். தானியேலை அவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க ஆண்டவர் தானியேலை தேவ சமூகத்தில் காப்பாற்றின கர்த்தர் இப்போ தரியு மூலம் உலகமெங்கும் தானியேலையும் அவர் தம்மையும் தரியு மூலம் அறிமுகம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். 27ஆம் வசனத்தில் தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர், அடையாளங்கள் செய்கிற அற்புதங்களை செய்கிறவர். இப்போது அந்த முதல் பகுதியில் சொல்லும்போது சொல்லுது, ஒரு காரியத்தை நடத்தினவர் அந்த காரியத்தை திரும்பமாக நடத்துவார் என்பதாக தரியு சொல்கிறார். தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். நல்லா கவனித்து பார்க்கும் இந்த வசனங்களை ஆண்டு சமூகத்தில் நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இந்த தேவஜனங்கள் நடந்ததை சொல்லி சொல்லி தேவ சொல்ல துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டவரா தேவனை அவர் செயல்களை சொல்லுகிற பொழுது நம்ம துதிக்கிறோம். அவர் நடத்தின பாதைகளை எண்ணி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிற பொழுது அவரை துதிக்கிறோம். இந்த துதி என்பது அவருக்கு பிடிக்கும். ரெண்டாவது, இப்போது செங்கடலை ஒரு தடவை பிளந்துட்டான்னா, வேதத்தில் அநேக முறை செங்கடலை பிளந்ததை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த செங்கடல் போல நம்முடைய வாழ்வில் எத்தனை காரியங்கள் எதிராக இருந்தாலும் அத்தனை காரியங்களின் கர்த்தர் எதிராக இருக்கிற செங்கடல் போன்ற பலத்தை கிரியிலும் அவர் ரெண்டாய் பிளந்து அந்த பிரச்சனையின் ஊட அல்லது அந்த பயங்கரத்தின் ஊட நம்மை கடந்து வரும்படியாக வெற்றி தரும்படியாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் இங்கே தரியும் எழுதுறாரு, இவர் தப்புவித்தவர். இப்போ உலக ஜனங்கள் எல்லாரும் தெரிஞ்சுங்க, அவர் தான் தப்புவிக்கிறவர். அந்த தரியூர் ராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற எல்லா நாடுகளும் இந்த கட்டளையை தெரிஞ்சுக்கணும், இந்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்கணும். தானியேல் தேவன் தான் தப்புவிக்கிறவர். ஏன்னா தானியேலை அவர் தப்புவித்தார், அவர் உங்களையும் தப்புவிப்பார். இந்த ஒரு நற்செய்தியை உலகம் முழுவதும் இந்த தரியூர் ராஜா பறைசாற்றுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம இந்த தானியேலை குறித்து தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வசனம் தொடங்கும் சொல்லுது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த. ஒரு மனுஷனை, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷனை சிங்கத்துக்குள்ளே போட்டு அவங்கள கொல்ல போகிறாங்கன்னு சொன்னால், அந்த சிங்கங்களுக்கு ஏற்கனவே நினச்சிருவாங்கன்னா ஆகாரம் கொடுக்காம வச்சுருவாங்க. பசியோடு இருக்கும் சிங்கம். அப்படிப்பட்ட பசியோடு இருக்க சிங்கத்தின் மேலே தான், சிங்கத்துக்குள்ளே தான் தண்டி கபடுகளை போடுவார்கள். அப்போ தான் பசியோடு இருக்க சிங்கம் உடனே நினச்சுன்னா அவங்கள பீறி போட்டு கொன்று அவர்களை தின்று போடும். இதனால் சிங்கத்தை என்னச்சுன்னா, ஒரு தண்டனை கொடுக்குற மனுஷனை போடுறதுக்கு முன்னாடி சிங்கத்தை பசியோடு வச்சுருவாங்க. எந்த ஆகாரம் கொடுக்காம பட்டினியாக போட்டுருவாங்க. ஆனால் பட்டினியாக கடந்த சிங்கம் ஒரு ராத்திரி முழுவதும் அந்த சிங்கங்களுக்குள் போடப்பட்ட தானியில் ஒன்றுமே செய்யவில்லை. அல்லேலூயா. விடிய காலத்தில் போய் தரியூர் ராஜா பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், பிரமை கொள்கிறான். அப்படி பிரமை கொள்ளும்போது பார்த்துட்டு தான் தானியலை தூக்கி விட சொல்லிட்டு, தானியலை உள்ளே போடச்சினாங்க பார்த்தீங்கன்னா சத்துருக்களை, அவங்கள இந்த சிங்கங்களுக்கு போட்டாங்க. ராத்திரி முழுவதும் தானியலை கடிக்காமல் கொல்லாமல் இருந்த சிங்கம் சத்துருக்களை போட்ட மாத்திரத்தில் சத்துருக்கள் தரையில் போய் முன்னாடியவும் தாவி பிடிச்சவர்களை எலும்புகளை நொறுக்கி போட்டதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். கொன்று போட்ட அந்த மனுஷர்களை அத்தனை பேரையும் கொன்று தின்றுச்சு. இப்படி பசியாக இருந்த சிங்கம் நைட்டு முழுக்க தானியம் ஒன்றுமே செய்கிறார். அப்போ அதான் தரி சொல்கிறாரு, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தவர். அல்லேலூயா. அவரே தப்புவிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது உலகம் முழுக்கும் இந்த கவர்மெண்ட் ஆணை போகுது. இப்போது நம்மள்ட்ட இந்த ஆணை வருது, தானியேலை சிங்கங்களின் கை தப்புவித்தவர் நம்மையும் தப்புவிப்பார். அப்போ நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போது தானியேலின் நடவடிக்கை ஒத்த நடவடிக்கை என்னுடைய நடவடிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு மலைப்பு வந்துடும், தானியேலை போல நம்மளால் முடியுமா அப்படி சொல்லி. எந்த ஒரு வேத பிரமாணமும் எந்த ஒரு வேத சட்டமும் வேதமே சொல்லுகிறது லகுவானவைகள் தான், பாரமானவைகள் அல்லவே அல்ல. இதை 1 யோவானில் வாசிக்கிறோம். எந்த ஒரு கற்பனையும் கஷ்டமானது கிடையவே கிடையாது, பாரமானது கிடையாது, எல்லாம் லேசானது. ஆண்டு நமக்கு பாரம் இல்லாதது தான் கற்பனை கொடுத்துருக்கார். அந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, செவி கொடுத்து அதை செய்கிற பொழுது கர்த்தர் மெய்யாவே நம்மை இப்படிப்பட்ட பொல்லாங்கிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம நிமித்தமாகவும் தேவன் இந்த உலகத்தில் மற்றவர்களில் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தரியு அந்த பிரமாணத்தை எழுதுகிற பொழுது 26 வசனத்தில் எழுதுகிறான், தானியேலின் தேவனுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். அப்போது
புறஜாதிகள் மத்தியில் நம்ம உலகத்தில் அநேக ஆண்டவர் தெரியாத மக்கள் மத்தியில் பழகுறோம், பேசுகிறோம். அப்போ அந்த மக்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், அல்லது மற்றவங்கள்ட்ட நம்மளை பார்த்து சொல்லணும். நம்ம பேரை சொல்லி இவங்களுடைய தேவன் தான் தேவன். ஸ்தோத்ரம். இந்த ஒரு பாட்டு ஒரு பக்தன் போட்டுப்பார். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவன் நீரே, உன் பேர் கூட என் பேரையும் இணையுமே, சேர்த்து கொள்ளுமே. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட தான் சொல்லும்போது நான் சர்வவல்லமை தேவன் சொன்னார். ஆனால் ஈசாக்கிட்ட சொல்லும்போது உன் தகப்பனே ஆபிரகாமின் தேவன்னார். அப்புறம் யாக்கோப்பிட்ட சொல்லும்போது நான் ஆபிரகாமின் தேவனும் உன் தகப்பனா ஈசாக்கின் தேவன் சொன்னார். அப்புறம் அந்த சந்ததிட்ட கோத்திரங்கள்கிட்ட சொல்லும்போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் யாக்கோப்பின் தேவனுமா இருக்குன்னு சொன்னார். அப்போது அவருக்கு நம்ம பேரை சொல்லி நம்முடைய தேவன் சொல்கிறது அவளுக்கு ரொம்ப பிரியம். அல்லேலூயா. அப்போ நம்ம நடவடிக்கைகள் முற்பதாக்களின் நடவடிக்கைகளை போல இந்த தானியேல் தேவன் சொல்லி தரிய சொன்னபோது தரியும் நடவடிக்கை தானியேலின் நடவடிக்கைகளை போல நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது தானியேலுடைய சில காரியங்களை நம்ம குறித்து தியானிச்சுட்டு நம்ம பரிசுத்த பந்திக்கு நேரம் ஆயத்தப்பட போகிறோம். இப்போ 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 8ஆம் வசனத்தில் இந்த தானியேல் ஒரு சாப்பாட்டு காரியத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாபடி பிரதானி தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தானியேல் என்ன தீர்மானம் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜா புசிக்கிற போஜனத்தையும் பானத்தையும் அனைத்து வாலிபர்களும், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து வாலிபர்கள் என்ன சொன்னால் புசித்து குடிக்கணும். இது ராஜாவுடைய சட்டம், ராஜாவுக்கு விருப்பம், அதான் செய்யன்னு சொல்லி. ஆனால் தானியேல் என்ன செஞ்சிட்டானா, 8ஆம் வசனம் முதல் பகுதி சொல்லுது, திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தானியேலின் முற்பிதாவின் முதல் பிதா ஒரு காரியம் செஞ்சார். யாரு? ஆபிரகாம். முற்பிதாக்கள் சொன்ன 3 பேர் தான். அதில் முதல் பிதா ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் ஒரு காரியம் செஞ்சான். இவன் சில காரியங்கள் அடிபட்டதுனால தான் மகனுக்கு பெண் பார்க்குற காரியத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தான். தீர்மானத்தை மாற்றவே இல்லை. தன்னுடைய வேலைக்காரன் ஒருத்தனை அனுப்பிச்சு, நீ போய் என்னுடைய பிதாக்கள் இருக்கிற சீரிய தேசத்தில் போய் என் மகனுக்கு ஒரு பெண் எடுத்துகிட்டு வா, அந்த பெண்ணு உன் கூட வந்து என் மகனுக்கு அதை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் அனுப்பிச்சுடுறான். அப்போது இந்த வேலைக்காரன் கேட்குறான், எஜமானே அங்கே இருக்கிற பெண் என் கூட வர சம்மதிக்கலை, இங்கே இருக்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கலை, அதனால நான் வந்துட்டு உங்கள் மகனை கூப்பிட்டு போய் அங்கே நான் கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்குறார். 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் வசனம். குமாரனை மறுபடியும் அங்கு அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்த என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக 6ஆம் வசனத்துல அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இந்த ஆபிரகாம் ஒரு விசை கர்த்தர்ட்ட கேட்காம நினைச்சிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டார். அந்த எகிப்துக்கு போய் ஒரு பட்ட பாடு, பயங்கரமான பாடு. அதனால திரும்பி எகிப்துக்கு போகிறதுக்கு ஒரு பயப்படுவார். ஏன்னா போதும் ஆண்டவர்கிட்ட கேட்க எந்த ஒரு காரியம் செயல்பட்டா. இப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட தேசம் கானான் தேசம். இந்த கானான் தேசத்தில் பெண் எடுக்க முடியாது. ஏன்னா கானானுக்கெல்லாம் அசுத்த ஜனங்கள். அதனால சொந்த பந்தங்களை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைச்சா சீரிய தேசத்தில் சொந்த பந்தங்களை பண்ணிக்க தனி வேலைக்காரன் சொல்லிவிடுறார். அப்போ வேலைக்காரன் சொல்கிறார், அங்கே இருக்க பெண் நீங்கள் வராட்டா உங்கள் மகனை கூப்பிட்டு போவா. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போவதற்கு எச்சரிக்கையாரு. இந்த ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த ஸ்தலத்தை விட்டு இடம் பெயர்ந்து போக அவர்
ரொம்ப உறுதியோடு இருக்கிறார், போகாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை போல இந்த தானியேல் நியாயப்பிரமாணத்தை, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதில், உணவு காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உணவு காரியம் நான் என்னன்னா, இப்போது பாபிலோன் தேசம் என்றாலே அது பயங்கரமான விக்கிரக ஒரு தேசம். ஏற்கனவேவும் பாபிலோன் தேசத்தில் தான் ஆரம்ப காலத்தில் ஆபிரகாமோட அப்பா வாழ்ந்த தேசம். ஆபிரகாம் சிறு வயதாக இருக்கும் அங்கே வாழ்ந்த தேசம். அதில் விக்கிரக தேசம். அந்த தேசத்தில் எல்லாருமே விக்கிரகத்துக்கு அடிமையானவர்கள். அங்கே இருக்கிற ராஜா எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவனும் விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டவனாக இருப்பான். அப்போது அவன் புசிக்கிற போஜனமும் அவன் குடிக்கிற பானமும் நிச்சயமாக விக்கிரகத்து படைக்கப்பட்டு அது அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் மீது வைக்கிறத வாடிவர்கள் சாப்பிடணும் ஒரு சட்டம். அது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணான். இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு நினைச்சிட்டான்னா 9ஆம் வசனத்தில் 1 வசனத்தில் தேவன் தானியேலுக்கு ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஒரு தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை செயல்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியாக இருக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ண வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் உறுதியை அவர் கனம் பண்ணி நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தானியேலுடைய பிராயம் என்ன பிராயம்? வாலிப பிராயம். இந்த வாலிப பிராயன்றது எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் ஜீர்ணிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பிராயம். ஆனால் இந்த தானியேல் அயல் தேசத்தில் அடிமையாய் போனவனை வாலிபர்களை தேர்ந்தெடுத்து ராஜ சம்பந்தம் கொண்டு நிறுத்துகிறாங்க, ராஜ போஜனம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ராஜ போஜனத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணி என் தீர்மானத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க அங்கே இருக்கிற பிரதான்ட்டி கேட்டு பெர்மிஷன் கேட்டு கர்த்தர் தயவு எடுக்கப்பட்டதுனால இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய சோதரன் இந்த தானியேலை குறித்தான அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 19ஆம் வசனத்தில் கடைசி போய் சொல்லுது, தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். 23ஆம் வசனத்தில் கடைசி போது சொல்லுது, உம்மை துதித்து புகழுகிறேன். இந்த வார்த்தைக்கு இடையில அநேக காரியங்களை சொல்லி சொல்லி தானியேல் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். இது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 103ஆம் சங்கீதம் அந்த முதல் வசனமும் என்ன சொல்லி தொடங்குனீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசி பகுதி சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த தானியேலுடைய ஜபத்தை பாருங்கள், தானியேலுடைய துதியை பாருங்கள். தேவ சமூகத்தில் கர்த்தரை புகழ் மட்டும் நல்லா புகழ்வான், கர்த்தரை சமூகத்தில் ஜெபிப்பான். இந்த தானியேலுக்குள்ளே இருந்த சிறப்பம்சம் சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் எவ்வளவு தான் பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் கூட, இந்த தானியேல் துதிப்பதிலும் ஸ்தோத்திரிப்பதிலும் ஜெபிப்பதிலும் குறைவில்லாதவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தானியேலுக்குள்ளே இருந்த ஒரு ஜப ஆவி, இவனுக்குள்ள இந்த ஜப ஆவி தன்னுடைய நண்பர்களுக்கும் ஜெபிக்கும்படியாக ஜபக்குறிப்பும் சொல்லுகிறான். நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அனனியா மீசாவேல் அசரியா என்ன தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த தானியேல் நல்ல ஜெப வீரன். ஆனாலும் ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெப குறிப்பை சொல்லி நீங்கள் என்ன செய்ய இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நண்பர்கள்ட்ட சொல்லி ஜெபிக்க சொல்கிறான். இவனும் ஜெபம் பண்ணுறான். காலங்களில் கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை என்ன செய்கிறான்னா கொடுத்து இந்த ராஜாவுடைய சகல காரியம் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ எந்த ஒரு மனுஷன் துதியிலும் ஸ்தோத்திரத்திலும் ஜெபத்திலும் தேவசமில் காணப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு சகல விதமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது 3 வசனம். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது தான் நம்ம எப்போவுமே வரிசையாக கடகடன் வாசித்துட்டு போகிற வசனங்கள் தான். இதில் இந்த வசனங்களை நம்ம தெரிஞ்சு கொள்கிற கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ரகசியம் அல்லது சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தானியேல் தேவனை எங்கேயுமே முன்வைக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த ஜெபத்தை எப்படி தொடங்கினாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் முன்வைத்தது யாருன்னா பிதாவை முன்வைக்கிறார். பரமண்டலத்தில் எங்கள் பரலோக பிதாவே. இப்போ பாருங்க, 28ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவை நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே போய் யாராலையும் சொல்ல முடியாது, ஆனால் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்யல, தன்னை என்ன செய்யல, ராஜாவுக்கு முன்னாடி முன் வைக்கல. பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பது ராஜாவை நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த இடத்துலையும் சரி, நீங்கள் தேவனுக்கு முதலிடம் அல்லது தேவன் முன் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. இந்த சட்டம் பயங்கரமான சட்டம். என்ன? குறிகாரர்கள், சோசியர்கள், கல்தையர்கள், ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாரும் என்ன செய்யணுங்கன்னா கொன்று போட ராஜா திடீர்னு ஒரு சட்டத்தை போட்டார். அப்போ அந்த ஞானிகளோடு சேர்ந்து இப்போ யார் சாக போகிறா? தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 யூத வாலிபர்களும் சாக போகிறாங்க. இப்போ அவசர அவசரமாக சட்டம் போட்டோமே, தானியேல் சட்டத்தை போட்டவங்களை கேட்டு எனக்கு டைம் வேணும், நான் இந்த தரிசனத்தை கனவை சொல்லிடுவேன் சொல்லிட்டு டைம் கேட்டு சார் ஜெபிக்கிறார். இப்போது ஜெபிச்சு மாத்திரத்தை நான் வெளிப்படுத்துகிறார். இப்போ ராஜாட்ட போய் முன்னாடி சொல்கிறார். இப்போது ராஜாட்ட சொல்லும்போது அவர் தொடங்குற காரியம் கர்த்தரை முன்னாடி நிறுத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த தாவீதுடைய காரியங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் தகப்படி தாய் ஒரு இடத்துல கொண்டு விடுறான். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியேன் சொல்லிட்டு, அது வரைக்கும் என் தகப்படி தாய் உங்கள்கிட்ட இருக்கட்டும். எப்போவுமே பாருங்க, தேவனை நிச்சயமாக அந்த தாவீது முன்னாடி வைப்பான். இந்த தானியேல் பாருங்க, தேவனை முன்வைத்து ஜீவனம் பண்ணுகிறவன். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவர் நிச்சயம்னா துதிங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. சில நேரத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நின்றுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படி ஃபோன் கால் வரும்போது நீங்கள் ஃபோனில் எடுத்து இப்படி என்ன பேசிக்கிட்டீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் அறிவும் போது நாங்களாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட் அப்படி சொல்லுவோம்.
சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்நியர்கள் இருக்கிற இடத்துல அப்படி டம்மி பண்ணிடுவாங்க. ஆண்டு சமூகத்தில் எந்த ஸ்தலத்திலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கனமனுகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னார், என்னை கனமனுகளை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. பொது ஸ்தலங்களில் சில நேரத்தில் நம்ம தேவனுடைய நாமத்தை சொல்வதற்கு, வெளியே பேசுவதற்கு நாம் வெட்கப்படுவோம், அல்லது கூச்சப்படுவோம், அல்லது மறைச்சிருவோம். இல்லை, தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தும் தேவன் வந்து அந்த இடத்துல உங்களை ஆஸ்வதிக்க உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இவன் தேவனை முன் வைக்கிறவன். அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த தாண்டி அடுத்த சுபாவம் பாருங்க. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில், இந்த கீழ்ப்படியில் இருக்கும்போது எல்லாரோடு சமமாக இருப்போம். இப்போது தானியேல் எங்கே போயிட்டான்? கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். கொலுமண்டபம்னா அரண்மனையில் சிங்காசனத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பக்கத்தில் போயிட்டான். கொலுமண்டபத்துக்கு போயிட்டான். அந்த சிங்காசனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வரிசையில் போய் இவனும் என்ன செஞ்சான்? ராஜாவுக்கு பக்கத்தில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். இப்போது தானியேல் தனக்காக ஜெபித்தாங்க பார்த்தீங்களா, தன்னோடு கூட இருந்தாங்க பார்த்தீங்களா வாலிபர்கள், அவங்கள மறந்து போகவில்லை. அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபிங்கன்னு சொல்லி ஜெப குறிப்பு கொடுத்தான். அதுக்கடுத்து ஜெபிச்சு வாழ்க்கையில் முன்னேறின பிற்பாடு அந்த ஜெப தோழர்களை, நண்பர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் வாசலை, வழியை திறந்து விடுகிறான். அல்லேலூயா. இந்த தானியேல் வேண்டிக் கொண்டதின் பேரில் தான் வசனம் சொல்லுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நல்லா கவனிங்க, இப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி. அவர் சொன்னார், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 தலைகள் மட்டும் நிமிர்ந்திருந்தது, மற்ற தலைகள் எல்லாம் தலைக்கு விழுந்து விக்கிரகத்தை பணிந்து கொண்டது. அப்படி கேட்டுட்டு சொல்லிட்டு, அப்போ இந்த தானியேல் எங்கே இருந்தான்? 3 வாலிபர் தானே. அப்போ தானியேல் கவர்ந்துட்டானா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கே இருக்கான்? வாசித்த வசனம் நமக்கு பதில் இருக்குது. கொலுமண்டபத்தில் இருக்கிறான். அப்போது ராஜா வணங்குவானா? இல்லை. ராஜா பக்கத்தில் அவன் வணங்குவானா? இல்லை. நல்லா கண்டுபிடிச்சிங்க. இந்த 3 பேரும் சொசைட்டியில் இருக்கிறாங்க. அதாவது பிரதானிகள், அதிகாரிகள், தலைவர்கள், பிரபுக்கள், இப்படி இந்த பெருங்கூட்டம் இருக்குது. அந்த பெருங்கூட்டத்தில் இந்த பிரதானிகளும் என்ன செய்கிறாங்க? 3 பேர் நிற்கிறாங்க. ஆனால் தானியேல் கொலுமண்டபத்தில் அவன் ராஜா பக்கத்தில் இருக்கிறனால அவன் தலை வணங்கலை. அல்லேலூயா. ஏன்னா பெரிய பண்டிதர்களே சில நேரத்தில் அவன் எங்கே இருந்தானோ தெரியலையே, இந்த 3 பேர் மட்டும் தானே வணங்கினாங்க, இவனை வணங்கினானா வணங்கலன்னு சொல்லி சொல்லலைன்றாங்க. வசனம் கரெக்டாக சொல்லி 2ஆம் கடைசி வசனம் போட்டிருக்குது. அவன் கொலுமண்டபத்தில் இருந்தான். ராஜாவும் வணங்கலை, ராஜா செஞ்ச சிலை அவனும் வணங்கலை, தானியேலும் வணங்கலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 பேரும் வணங்கலை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்துக்கு தேவ பிள்ளையிலே, இப்போது நண்பர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் போன வாரத்தில் தியானித்தோம். யோபு நண்பர்களுக்காக ஜெபிச்சதுனால சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ரெட்டிப்பான கணத்துக்கு பார்த்துருந்தா யோபை கர்த்தர் நடத்தினார். இந்த நாட்களில் கர்த்தர் இந்த தானியேலை உயர்த்தினார். கொலுமண்டபம் வரைக்கும் அவர் என்ன சொன்னால் தானியேலை உயர்த்தி வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக நம்ம ஒரு அறிமுகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுசாக ஒவ்வொரு காரியத்தை கூட டீட்டெயிலாக பார்க்கல. சரி, அடுத்தபடி வாசிக்கணும். 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம்.
நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்ஷஸ்ஸாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்துள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். 5:14 உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சம் புத்தியும் விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். முதலாவது காரியம், நேபுகாத்நேச்சார் திரும்ப ஒரு சொப்பனம் கண்டான். அதுக்கு எல்லாராலும் பதில் சொல்ல முடியல. அந்த இடத்துல நேபுகாத்நேச்சார் வசனிக்கிற வசனம் அது. ரெண்டாவது, நேபுகாத்நேச்சார் மகன் பெல்ஷாத்சார், அவன் ஒரு சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை பார்த்து நடுங்கி ரொம்ப பயந்து போயிட்டான். அவனுக்கும் அநேகர் சொல்கிறதுக்கு வர்றாங்க, அவங்களால சொல்ல முடியல, அர்த்தத்தை சொல்ல வந்தால் முடியல. இப்போ அவன் தானியேலை பார்த்து சொன்ன காரியம், 2 காரியத்தில் இருக்கிற மையமான ஒரு பொருள், ஒரு வார்த்தை என்னது? தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொன்னால், 5:14 பெல்ஷாத்சார் உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் மகன் சொல்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருக்குதான்? அவங்களுக்கு தெரியாதனால தேவர்களின் ஆவின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? தேவ ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முற்பிதாக்களின் வரிசையில் 4வது ஒரு மனுஷன், விசேஷித்த ஒரு மனுஷன் தான். சொல்லுங்க. யோசேப்பு. யோசேப்பு குறித்து 41வது அதிகாரத்தில் நம்ம வசனம் வாசிக்கிறோம். யோசேப்பு குறித்து 40-38 வாசிக்கிற பொழுது பார்வோன் சொல்றான், ஊழியக்காரை நோக்கி இந்த யோசேப்பை போல, தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல வேறு ஒருவனும் இல்லை. அதனால அதிகாரியாக இந்த யோசேப்பையே நாம் நியமிச்சிடலாம். ஆமென். கர்த்தருக்கு சொல்றோம். ஒவ்வொரு விசேஷத்தைகளை மட்டும் பார்த்துட்டே வரும். இந்த தானியேல் சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்கப்பட்டவன். சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். அப்போ இந்த தானியேலுக்குள்ள சுபாவம் என்ன 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 ஒவ்வொன்றா பார்க்குற பொழுது இந்த தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சான்? தேவ ஆவி இருந்தது. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் தப்படி ஆவியை தந்திருக்கிறார். அது நமக்கு தீபமாக இருக்கிறது. அதுதான் உயிர் மூச்சு. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஆத்மா இந்த சரீரம் அணிஞ்சு தேவ ஆவி செயல்படுகிறது. இப்போ தேவ ஆவி வருகிற பொழுது அப்போ தான் நமக்கு உன்னத அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது, வெளிப்பாடு கிடைக்கிறது, தரிசனங்கள் கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, விளக்கங்கள் சொல்ல முடிகிறது. இதைத்தான் அன்று யோசேப்பு செஞ்சான். இதைத்தான் இன்று தானியேல் செய்கிறான். அல்லேலூயா. எனவே எப்படியாவது நம்ம என்ன சொன்னால், நம்ம ஆவியில் தேவ ஆவி தங்குபடியாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. விசேஷித்த ஆவி நமக்குள்ள தங்கணும். தேவ ஆவி நம்மை நடத்தணும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் உம்முடைய ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்தும், உம்முடைய ஆவி என்னை தங்கி நடத்தும் சொல்லி என்ன சொன்னால் ஜெபிச்சுட்டே இருக்கணும். சரி, அதுக்கடுத்து 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவனுக்கு ஒரு காரியம். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால், தானியேலுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம்? உண்மையாய் இருத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் நல்ல ஒரு வாலிபன். இப்போது தரியு ராஜா காலத்தில் கொஞ்சம் வயசு என்ன வச்சுருக்கணும்? கண்டிப்பாக கூடிக்கணும். ஏன்னா நேபுகாத்நேச்சார்ட்ட போய் வேலைக்கு சேர்ந்தான், அவன் மகன்கிட்ட வேலை செஞ்சான். இப்போது அடுத்து ராஜ்யம் மாறுது. இப்போ தரியு ராஜா இருக்கிறான், தரியு ராஜாட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பாக வயசாயிருக்கும். நல்லா கவனிச்சு கேளுங்க. அவன் ஜெபம் பண்ணுற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு பாருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிள்ளைகள், தம்பிகள்
அல்லது வாலிப பிள்ளைகள், நடுத்தர வயதினர் முழங்கால் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆண்டு சமூகத்தில் இந்த கத்தோலிக்கர்கள் அதில் அந்த வகையில் பாராட்டலாம். ரோமன் கத்தோலிக்க சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் காலையில் 6 மணியை போல் அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு இருப்போம். இன்னாசியார் கோயிலில் பார்த்திங்கன்னா வயசானவங்கலேருந்து எல்லாமே முழங்கால் படிட்டுருப்பாங்க. ரொம்ப வயசானாலும் சரி முழந்தாள் நின்றுப்பாங்க. இந்த முழந்தாள் என்பது யார் நம்ம கற்றுக் கொடுத்தது? இது தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. முடக்கிறது, தேவ சமூகத்தில் என்னை அடக்கிறது, என் சரீரத்தை ஒடுக்கிறது, நான் தேவன் என்னை தாழ்மைப்படுத்துகிறது. இது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. இந்த காரியத்தை நம்ம செய்யணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவாதி தேவன் மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து அவர் மரணத்துக்கு நேரம் போகிற பொழுது அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் வேதம் சொல்லுகிற லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வசனம் வாசிக்கிற பொழுது 22:40 வாசிக்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. முழங்கால் படியிட்டு ஆண்டவர் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்துவே முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பொழுது நாம் ஏமாத்துறோம். நீங்கள் முழங்கால் போட்டு பழகிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பழக்கத்தை விட்டுட்டீங்க, உங்களால் போட முடியாது. ஏன்னா அது வணங்காது. ஏன் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம். ஏன்னா 113 சங்கீதம் 138 சங்கீதம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையில் என்ன செய்யணும்னா நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவசமுத்திர காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த பிலிப்பியர் 2 மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் தேவனுக்கு என்பதாக நம்மை தாழ்த்தாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உயர்வை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ தாழ்மை என்பது தேவனுடைய சமூகத்தில் ஒரு உயர்வுக்கு நான் வழிநடத்துகிற ஒரு வாசல். இந்த தாழ்மையின் வழியாகத்தான் உயர்வை அடைய முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவசனம் வாசித்தோம், இவன் உண்மை இல்லவன் 10 முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அடுத்து 22 இந்த தானியேல் தன்னை குறித்து அவனே விளம்பரம் பண்ணுறான். விளம்பரம்னா வெளிப்படுத்துகிறான். சேதப்படுத்தாதபடிக்கு அனுப்பி கட்டி போட்டார். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை. கர்த்தருக்கு 2 காரியத்தை தானியேல் தன்னுடைய வாழ்வில் கடைப்பிடிச்சு சொல்றான். எப்படி? தேவனுக்கு முன்பதாக நீதிகேடு செய்ததில்லை, ராஜாவுக்கு முன்பதாக ராஜாவாகிய முன்பாக நீதிகேடு செய்ததில்லை. அதாவது அவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அதுக்கடுத்து ராஜாவை உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்தது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் இந்த தானியேலுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த சுபாவத்தை நம்ம வெளியே நின்று பார்த்து சொன்னோம். இப்போ அந்த தானியேலே சொல்கிறா, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவுக்கு அல்லது மனுஷருக்கு முன்பாக நீதிகேடு செய்ததே இல்லை. நல்லா கவனிச்சு கேளுங்க. இன்றைக்கி இருக்கிற அரசு அலுவலர்கள் சரி, அரசியல்வாதிகளும் சரி, பயங்கரமாக இருக்கும். அவனுடைய சமூகத்தில் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இதுவரைக்கும் சின்சியராக நம்ம வசனத்தை பேசணும். கொஞ்சம் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இந்திய தேசத்து ஒரு மந்திரி ஒருவர் என்ன செஞ்சாரா, சோவியத் ரஷ்யா அந்த காலத்தில் அந்த மாஸ்கோவுக்கு போயிருந்தாராம். அப்போது அங்குள்ள மந்திரி வீட்டில் அவர் சாப்பிட்றாரு. இங்கே உள்ள மந்திரி என்ன செய்யணும், அவங்க உள்ள மந்திரி வீட்டில் சாப்பிட்றார். சாப்பிடும்போது அவருடைய வசதி, அவருடைய வீடு பங்களா எல்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களே அப்படின்னு, நீங்கள் மந்திரியாக இருக்கிறீங்க, எப்படி இவ்வளவு கேட்டால் அவர் ஜன்னலை திறங்கன்னாராம்.
அது திறந்துமே ஒரு தூரத்தில் ஒரு பில்டிங் காமிச்சாராம், ஒரு பாலம் காமிச்சாராம். அந்த பாலம், அந்த பில்டிங் பார்த்தீங்களா, அந்த பாலத்தில் அந்த பெரிய உயரமான பில்டிங்கில் 20% அதில் நான் எடுத்தேன், அதில் எனக்கு கிடச்சி, அதனால தான் இந்த வசதி வாய்ப்போடு இருக்கேன் அப்படி சொன்னாராம். அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தாராம். இங்கே அதே மந்திரி இந்திய தேசத்துக்கு ஒரு நாள் வந்திருக்கிறார். இந்திய தேசத்துக்கு அரசியல் காரியம் வந்திருக்கிறார். வந்தப்போ அந்த மந்திரி, இந்த இந்தியா மந்திரி வீட்டில் அந்த மந்திரி வந்து சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படி வந்தப்போ அதை விட பயங்கரமான வசதியோடு இருக்கிறார் இந்திய தேச மந்திரி, அதை விட பெரிய பங்களாவில் இருக்கிறார். அப்போது அந்த ரஷ்ய தேச மந்திரி கேட்டாரா, இவ்வளவு பெரிய வசதியா இந்தியாவில் அப்படி கேட்டுமே, அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஜன்னலை திறந்து பாருங்கன்னாராம். திறந்து பார்த்தா எங்கே பார்க்கணுன்னா, நல்லா பாருங்கள், ஒரு பாலம் தெரியுதா அப்படின்னாராம். தெரியலையே. ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா, தெரியலையே அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம், இந்திய தேச மந்திரி சொன்னாராம், 100% நான் தான். அப்போ என்ன அர்த்தம்? கட்டவே இல்லை, கட்டியாச்சுன்னு சொல்லி நினச்சிட்டாரு. இவர் வச்சுக்கிட்டார், பாலம் போடவே இல்லை. 100%ன்னா அஸ்திபாரம் கூட போடலை. இன்றைக்கி இந்திய தேசத்தில் அப்படி நடக்கு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்கள். கொலு மண்டபத்தில் இருக்கிறவன், நல்லா கவனித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நேபுகாத் நேச்சார்ட்ட பெரிய பதவியில் இருந்தவன், பெல்சாசார்ட்டையும் பெரிய பதவி வைத்தவன், தரியு ராஜாட்டி பெரிய பதவி வைத்தவன். ஆனால் நீதிகேடு செஞ்சதில் யார்ட்டையும் 5 பைசா கை நீட்டி வாங்கினதே இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு முதாகவும் குற்றமற்றவன், மனுஷருக்கு முதாகவும் நீதிகேடு செய்யாதவன். அல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக இந்த தேவன் சிங்கங்களை விட்டு கடிக்க விட்டுருப்பாரா? இப்படி ஒரு மனுஷனை ஆண்டவர் விட்டுருவாரா? நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது? நான் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் தேவன் என்னை நிச்சயமாய் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்து இன்னும் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1 வசனம் வாசித்து முடிக்க போகிறோம். 9:3, தானியேல் 9:3 வாசிங்க. ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு காரியத்தை தானியேல் செய்கிறார். இப்போலாம் நல்ல வயசு தானியேலுக்கு. என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இவ்வளவு உயர்த்தின ஆண்டவர், நாம் சாப்பிடலாம், சாப்பிட்டோம், நாம் அனுபவிக்கலாம், அனுப்பிச்சிட்டோம், இனி ஜாலியாக இருக்க வேண்டியதான் அப்படி சொல்லி இந்த தானியேல் இருக்கலை. இந்த தானியேல் என்ன செய்யல? இருக்கலை. வயசான காலத்திலும் கூட என்ன செய்கிறார்னா தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் போடுறார். உபவாசம் போடுறது எப்படி இருக்கிறார்? இவர் ராஜ சமூகத்தில் இருக்கிற மனுஷன் என்ன ட்ரெஸ் போடுவார்? ராஜ வஸ்திரங்கள் தான். அதாவது ராஜ வஸ்திரம், ராஜாவுடைய வஸ்திரம் இல்லை, நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள் போடுவார். இவர் இப்போ என்ன போட்டிருக்கார் பாருங்க, ரட்டிலும், அதாவது சாக்கு துணி, சாம்பலிலும், எல்லாரும் தீயரிச்சு போட சாம்பல்லையும் ரட்டிலையும் உட்காந்து ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட முகத்தை அவருக்கு நேராக்கினான் தானியேல். அல்லேலூயா. எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, தேவனை தன்னை தாழ்த்தி தேடுகிற, உபவாசித்து தேடுகிற ஒரு நல்ல பக்குவமுடைய மனுஷன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் என்பது ஒரு சாதாரணமற்ற காரியம் அல்ல. நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 58ஆம் அதிகாரம் ஏசாயா உபவாசத்தை பற்றி வசனம், அதில் 8ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஏசாயா 58:8. உபவாசம் இருக்குள்ளுக்கு கர்த்தர் சொல்கிற அருள் வாக்கு, விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை தானியேலை காத்து கொண்டது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட தீங்கு வந்தாலும் சரி,
தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர். ஆமென். இந்த தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக செத்து போனோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த சுபாவங்களில் ஏதாவது ஒரு சுபாவம், ஏறத்தாழ 9 காரியம் சொல்லியிருக்கிறேன். கனிகளில் பார்த்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனியில் ஏதாவது ஒரு கனி நம்மகிட்ட இருந்தால் போதும். முதல் கனி அன்பு இருந்தால் போதும், மற்ற 8 கனி நம்மளை ஒட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. 9ல் 1 இருந்தால் போதும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எத்தனையோ சுபாவங்கள் இந்த தானியல் இருந்துச்சு. இந்த 9 சுபாவங்கள் தானிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு சுபாவம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போதும், மற்ற அனைத்தும் தன்னை போல நம்மகிட்ட ஒட்டிக்கொள்ளும். நம்ம நிச்சயமாக தானியலை போல பெரிய சாட்சியாக வாழ முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்பா. இதனால் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். என் தேவனை நீ தப்புவித்தவர், நீ தப்புவிப்பீர். இந்த காரியங்களை குறித்து தியானிக்க உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியலுடைய சுபாவங்களை குறித்து நாங்கள் கொஞ்சம் ஆண்டவரே ஒரு ஓரலாக தியானிக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களையும் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாங்களும் தேவ சமூகத்தில் தானியலுடைய சுபாவங்களில் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே வாழத்தக்கதாக எங்கள் தேவன் எங்களையும் சாட்சி நிறைந்த வாழ்வு, வெற்றி சிறந்த வாழ்வு ஆண்டவரே வாழத்தக்கதாக நீர் உயர்த்தும்படி செபிக்கிறோம். எந்த விதத்திலும் நாங்கள் குறைவிட்டு போவதை கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமையாக்குறோம். கர்த்தர் பெருகும் நாங்கள் சிறுமுடியாக ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இப்போது பரிசுத்த பற்றி எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் பாவமணி நிச்சயத்தோடு பந்தியில் கலந்து உதவி செய்யும். ஒவ்வொரு சந்தோஷமான நடப்போம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.